அண்ணே அண்ணே என்னை காப்பாத்துனே, என்னை காப்பாத்துனே. டேய் எந்திரா. நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். காப்பாத்துற ஏந்திரி. என்னடா விஷயம்? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கண்ணே. ஏண்டா? வீட்டுல 2 மூட்டை நெல் எடுத்து வித்தேன், இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கண்ணே. ஏண்டா நெல்லை திருடி விக்கிறது தப்பு இல்லையா? தப்புதானே. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ணே. சரி பஞ்சாயத்து எப்ப கூட்டுறாங்க? இந்நேரம் கூட்டியிருப்பாங்க. ஏண்டா நெல்லை எடுத்து வித்து முட்டியாமே வாஸ்தவம் தானா? ஆமாங்க. என்னடா முணுமுணுக்கிற? சத்தமா சொல்லு. ஆமாங்க. அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப பஞ்சாயத்துக்கு பணம், நெல்லுக்கு தண்டம், அபராத தொகையை கட்டிப்புட்டு வீடு போயிச்சாரு. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் தான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன தண்ட வேண்டி கிடக்கு தண்டம்? இந்தாகப்பா, இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும். ஆளாளுக்கு நாட்டாமத்தனம் பண்ணீங்க, அது நல்லா இருக்காதா? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன் ஊரை மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு. அதனாலதான் பஞ்சாயத்தையே மிரட்ட வந்துட்டான். என்னம்மா மகாராணி, ஊரை மிரட்டி நான் பிழைக்கிறேனா? அது நீ சொல்றியா? வேலு தம்பி, அவகிட்ட என்ன பேசுற? நான் தான் எங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், என்கிட்ட பேசு. நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு சொன்னான். நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து? அவங்க அண்ணன் தானப்பா பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா? பங்க பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணகார கொடுப்பானா என்ன? தப்பா வேல்சாமி, பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா? என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர்? இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா? என் குடும்பத்துல அக்கிரமம் அநியாயம் நடக்குதா? என்னப்பா இது? ஏயா ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா? ஐயோ, பெரிய அநியாயமா இருக்குதே. வாங்குறவன் குடியெல்லாம் முழுகி போயிடும். அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம் மாவோ பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிற? நம்பவே முடியலையே. இவ்வளவு அக்கிரம் பண்றது யாரு சொல்லு? பஞ்சாயத்துல வச்சு நல்ல கிளைகளின்னு கிழிச்சு போடுற. அது யாரா? தோ உன் பொண்டாட்டி தான். என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா? இந்த வழக்குல அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்தியா போட்டு சொல்லி தீர்ப்பு சொல்றேன். இதோட பஞ்சாயத்து காய் இது. வாங்கடா. வாங்கப்பா போங்க, உங்க வேலையை பாருங்கப்பா. போங்கப்பா. என்னடி சொல்ற? ஒரு இழவும் புரியல. நீ ஒரு பைத்தியம், உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இந்த கணத்துல உழுது சாவ பாரு. ஓஹோ, தற்கொலையா? அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வரேன், இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல, இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா தப்புதான். எங்க வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலையும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அந்த தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்னடி இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கலாட்டா பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்தது. ஓ வீட்டுல விழுந்தது, அவரு வீட்டுல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு, நீ கூப்பிட்டா வந்தாரு, நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்த பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? நீ வேணா வா, நான் அவரையே சொல்றேன். அடிக்கருத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ பேசாதையா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ணு வாயிலையும் வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழுகுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய.
ஐயோ இப்படிலாம் அவனு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் குடிச்சிட்டு செத்து போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வச்சு எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலமா. நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு இங்க வாடி. யோ இத பாத்துக்கையா? ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூச்சியா இருக்காரு? போயும் போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா சரியான உண்மைதான் முஞ்சி. அது சரி உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கா இருப்பாருக்கோ. ஏய் அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ அப்ப நாங்க வரோம் சொல்லிட்டு வாடி. அண்ணே அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா நீ தப்பிச்சடா. ஏமா வெள்ளத்தாயி, காமாட்சிக்கு எப்பமா கல்யாணம்? கால நேரம் வரும்போது தானா நடந்துட்டு போகுது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா? அதுக்கெல்லாம் வசதி வேண்டாமா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இவ விக்கிற விலைவாசியில இவ எப்படி கல்யாணத்தை நடத்த போறா? பாட்டி நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா வெள்ளத்தாய் கஷ்டப்படும் போது அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா? நீதான் புண்ணியவதியாச்சே, பருத்தியார் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அத விடு பாட்டி, அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். போன வருஷம் எங்க அக்கா மாவன் முருகேசன்ல அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அவன் காமாட்சி சாடமாடியா பாத்துட்டு அவளதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சி போட்டிருக்கா. வெள்ளத்தாயி நீ சரின்னு சொல்லு, முடிச்சு விடுவோம். இல்லக்கா, காமாட்சியை என் தம்பி வேலுவுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். தம்பியா தம்பி உருப்படாம ஊரை சுத்தி ஊர் ஒம்பு வளர்க்கிற பயலுக்கு பொண்ணை கொடுக்க போறாளா? அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உததான் மிஞ்சும். அவன் ரொம்ப நல்லவன், வீண் ஒம்புக்கெல்லாம் போக மாட்டான். முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இதோ பாரு வெள்ளத்தாயி, இடம் பெரிய இடம், சொத்து பத்து நிறைய தேரும். அது மட்டும் இல்ல பையன் ஒரே பையன் கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான். உனக்கு எந்த செலவும் இல்ல. அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க. அது மட்டும் இல்ல காமாட்சியும் ராணி மாதிரி காலம் பூரா ஜாம் ஜாம்னு இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருமா. உன் கூட பிறந்த பாசத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லாடி. இத பாரு, தானா வர ஸ்ரீதேவிய காலால எட்டு உதைக்காத. உம்னு சொல்லுமா. சொல்லுடி. அட சொல்லுமா. என்ன அட சொல்லு. அட சொல்லு. அட சொல்லுடி. கட்டிமாளா 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 இல்ல ஜோரா கட்டிமாளா. ஆசீர்வாதம் பண்ணுவா. நல்லா இருக்குமா.